Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. GNR குமரவேலன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சினம் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். Vaginismus என்றது என்னன்னா பேஷண்ட்க்கு வந்து ஃபியர்னாலும் இல்லைன்னா வந்து அவங்க பெல்விஸ்னாலும் அது பேர் சைக்கோசெக்ஷுவல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வலி இருக்கும். ஸோ எய்தர் பிஃபோர் பெனட்ரேஷன் ஆர் டியூரிங் பெனட்ரேஷன் வந்து அதிகமாக வலி இருக்கும். தூங்க முடியல பிகாஸ் ஆஃப் த பெயின். பேஷண்ட் இஸ் ஹேவிங் தே நாட் ஏபிள் டு டூ தேர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸ்கேனில் வந்து யூஸ்வலாக என்ன சிச்சுவேஷன் ஆகும்னா 3 மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு பெரிய கட்டி வந்து உங்கள் யூட்ரஸ்குள்ளே இருக்குது. ஏஜ் இஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் things for going for IVF treatment up to 42 or maximum 43 years of age. Even above 45 number one we do not encourage IVF or we do not encourage any. இந்த சிச்சுவேஷன் தான் பேர் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டி இருக்குது ஃபைப்ராய்டு. அது வந்து நம்ம 1 or 2 இன்சிஷன்ஸ் 2-3 ஹோல் வச்சுட்டு இந்த கட்டியை நம்ம வெளியே எடுத்தாச்சுன்னா பேஷண்ட்க்கு வந்து இந்த பெயின் ப்ளீடிங் இருக்காது. ப்ளஸ் ஆல்சோ கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 20 to 25 or 30 to 35 இயர்ஸ்க்கு வரக்குள்ளவே பேஷண்ட்க்கு வந்து மெனோபாஸ் வரும். அது பேர் ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் கூட பேஷண்ட்ஸ் கேன் கோ அஹெட் அண்ட் ட்ரை டு கோ ஃபார் எக் ஃப்ரீசிங். Patients after having 2 to 3 vaginal deliveries, patient வந்து they are having அது வந்து vaginal opening வந்து it has become little loose. அந்த மாதிரி situations அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா we are bringing it back to the normal architecture. வெள்ளப்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறப்போ when all do we have to seek treatment? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம இந்தியன் உமனுக்கு they don't know what is a normal vaginal discharge. ஸோ எனி டிஸ்சார்ஜ் பார்த்த உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வணக்கம், என் பேர் Dr.Surakshith Battina. நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் அட் INDIGO WOMEN CENTER சென்னை. பெயின் டியூரிங் மென்ஸ்ட்ருவேஷன். இப்போது வந்து யூஸ்வலாக வந்து பெயின் இஸ் பர்சீவ்ட், எல்லாருக்குமே வந்து பெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெயின் எப்படி நீங்கள் சொல்வீங்க? when you will say pain is too much, உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இஃப் இட் இஸ் எஃபெக்டிங். பேஷண்ட் வந்து அவங்க வந்து தூங்க முடியல பிகாஸ் ஆஃப் த பெயின், இல்லைன்னா வந்து பேஷண்ட் இஸ் ஹேவிங் தே நாட் ஏபிள் டு டூ தேர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போக முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கிறப்போ அப்போது தான் அவங்க we are able to say பேஷண்ட்டுக்கு வந்து they are not able to have a good life. அது குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன பண்ண போகிறாங்க? நம்பர் 1 ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதிகமாக வலி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்கேனில் வந்து யூஸ்வலாக என்ன சிச்சுவேஷன் ஆகும்னா 3 மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்பர் 1 வந்து ஃபைப்ராய்டு, அதாவது ஒரு பெரிய கட்டி வந்து உங்கள் யூட்ரஸ்குள்ளே இருக்குது, இல்லைன்னா வந்து ஓவரிஸ்குள்ளே சிஸ்ட் இருக்குன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் த மோஸ்ட் காமன் கண்டிஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பீயிங் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இந்த சிச்சுவேஷன்னால லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் பெயின் டியூரிங் மென்ஸ்ட்ருவேஷன். ரெண்டாவது, மோர் இம்பார்ட்டன்ட்லி நவ் எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது இட்ஸ் அ நியூ கண்டிஷன் அண்ட் ஆல்மோஸ்ட் 1 in every 3 members இப்போ வந்து they are coming in for fertility treatment are having problems of endometriosis. So this is something we have to look out for. இப்போது பேஷண்ட் வந்து கம்மியாக வயசு இருக்கிற அவங்கன்னா தட் இஸ் பிலோ 20 years of age, அவங்களுக்கு வந்து மெடிக்கேஷன்ஸாக கொடுப்பாங்க மாத்திரை. ஸோ ஒன்ஸ் யூ டேக் த மெடிக்கேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பெயின் கம்மி ஆயிடுச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். கண்டினியூ த மெடிக்கேஷன்ஸ் அன்டில் பேஷண்ட் வந்து மேரேஜ் ஆகிட்ட அப்புறமா when they are planning for pregnancy அப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ன்றது சேஞ்ச் ஆகிடும், இட் வில் மாற்றிடும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் எதுக்கு ஆகும்னா யூஸ்வலாக எண்டோமெட்ரியம்ன்றது இங்கே ஃபார்ம் ஆகும். இங்கே ஃபார்ம் ஆகிட்டு வந்து யூஸ்வலாக வெளியே வந்துடணும். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எண்டோமெட்ரியம் வந்து இந்த டியூப் வழியாக வந்துட்டு இந்த ஓவரிக்குள்ளே டெபாசிட் ஆகும். அதுக்கு தான் வந்து இட் வில் டிஸ்ட்ராய் ஆல் தி eggs which are inside this ovary. That is endometriosis. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் தான் பேர் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டி இருக்கிறது, யூட்ரஸ்குள்ளே கட்டி இருக்கிறது தான் ஃபைப்ராய்டு. அது வந்து நம்ம 1 or 2 இன்சிஷன்ஸ் 2-3 ஹோல் வச்சுட்டு இந்த கட்டியை நம்ம வெளியே எடுத்தாச்சுன்னா பேஷண்ட்க்கு வந்து இந்த பெயின் ப்ளீடிங் இருக்காது. ப்ளஸ் ஆல்சோ கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
இப்போ யூட்ரஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா there is also this thing called as a polyp. இந்த பாலிப்ன்றது யூஸ்வலாக ஸ்மால் ஃப்ளஷி ஓப்பனிங்ஸ் இன்சைட் த யூட்ரஸ். இந்த ஃப்ளஷி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ பேஷண்ட்க்கு ப்ளீடிங் ஆகிறப்போ இந்த பாலிப் யூஸ்வலாக வெளியே வந்துடும். பட் சம்டைம்ஸ் அது வராமல் இருக்கிறப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த யூட்ரஸ்குள்ளே வந்து we will go ahead and put a telescope வச்சுட்டு using a scissors we will just go and cut the polyp out. கருமுட்டையை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது எதுக்கு ஆர் எப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் விமன் நம்பர் ஒன் அவங்க வந்து கெரியர்ஸ்க்கு வந்து தே கிவிங் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ப்ளஸ் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் தேர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் பார்ட்னர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து தே டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் early. ஸோ தே வாண்ட் டு கெட் மேரிட் மச் லேட்டர். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து விமென்க்கு வந்து தே ஹாவ் அ பயாலாஜிக்கல் கிளாக். அதாவது த நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ வந்து 30 years கழிச்சு இந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்தது இட் வில் டிராஸ்டிக்லி ரெடியூஸ். இப்போது 20 to 25 அப்போ த நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்றது நார்மலாக தான் இருக்கும். பட் 25 கழிச்சு த நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து சீக்கிரம் மல்டிப்ளேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ வி ஆஸ்க் த பேஷண்ட் டு கன்சிடர் கோயிங் ஃபார் எக் ஃப்ரீசிங். எக் ஃப்ரீசிங்ன்றது என்னன்னா பேஷண்ட்க்கு வந்து எவ்ரி சைக்கிள் ஒன்லி 1 எக்ன்றது விடுதலை ஆகும். எல்லாருக்குமே அப்படி தான், நாட் ஓன்லி பேஷண்ட்ஸ், எவ்ரி ஒன் வந்து ஒன்லி 1 egg ரிலீசஸ் எவ்ரி சைக்கிள். ஸோ நம்ம என்ன பண்ண போட்டோம்னா we are going to give the patient medications. ஸோ instead of 1 egg ஒரு 10 to 12 eggs ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் அந்த எக் ரிலீஸ் பண்ணுற முன்னாடி எல்லா எக்ஸு நம்ம வந்து we are going to collect the eggs. இந்த கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவோம். அண்ட் ஒன்ஸ் பேஷண்ட் வந்து அவங்க எஜுகேஷன் முடிச்சிட்ட அப்புறமா ஆர் ஆஃப்டர் ஷி ஃபைண்ட்ஸ் த ரைட் பார்ட்னர் அப்போது வந்து அவங்க திருப்பி வந்தப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த எக்கை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா இந்த ஃப்ரோசன் எக்ஸை வந்து நம்ம அன்ஃப்ரீசிங் ஆர் தாவிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் வச்சுட்டு அந்த அன்ஃப்ரோசன் எக்கை வந்து நம்ம டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட்ஸோட ஸ்பெர்ம் எடுத்துகிட்டு நம்ம இக்ஸின்றது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்பெர்ம் எடுத்து டைரெக்டாகவே அந்த எக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு எம்ப்ரியோன்றது ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ரியோ வந்து திருப்பி பேஷண்ட் யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி எல்லாருக்குமே தேவைப்படுது இல்லை. இப்போது வந்து அந்த பேஷண்ட் 1 year ஆஃப்டர் ஷி கெட்ஸ் மேரிட் அவங்களே நேச்சுரலாக கன்சீவ் ஆயிடுச்சுன்னா வி டோன்ட் ரியலி ஹேவ் டு யூஸ் தி எக்ஸ். இப்போது இன்கேஸ் அவங்க கன்சீவ் ஆகுறது இல்லைன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தே வில் பி ஏபிள் டு யூஸ் தீஸ் எக்ஸ். இப்போது நீங்கள் வந்து கேட்கலாம் ஒரு எக் ஃப்ரீசிங் முடிச்சிட்ட அப்புறமா எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம எக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. எக் ஃப்ரீசிங் வந்து ஆல்மோஸ்ட் இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 to 12 years வரைக்கும் egg freezing is possible. In fact, அதுக்கு பியாண்டாக கூட நம்ம போகலாம். பட் unfortunately there is no research or nobody has actually had egg freezing done for beyond 10 years. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 yearsன்றது we keep it as a bare or we keep it as a higher limit. இன்னொன்று கண்டிஷன் இருக்குது, அது பேர் வந்து ப்ரீமெச்சூர் ovarian failure. அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து மெனப்பாஸ்ன்றது ஆகிடும். ஒரு மேபி ஒரு 20 to 25 or 30 to 35 years வரக்குள்ளவே பேஷண்ட்க்கு வந்து மெனப்பாஸ் வரும். அது பேர் ப்ரீமெச்சூர் ovarian failure. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் கூட பேஷண்ட்ஸ் கேன் கோ அஹெட் அண்ட் ட்ரை டு கோ ஃபார் எக் ஃப்ரீசிங். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி பேஷண்ட்ஸ் ஹூ வாண்ட் கீமோதெரப்பி. இப்போது வந்து இஃப் த பேஷண்ட்க்கு கீமோதெரப்பி எடுத்தாச்சுன்னா அது வந்து அந்த எக்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும். அந்த டிஸ்ட்ராய் பண்ணுற முன்னாடி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எக் ஃப்ரீசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து த பேஷண்ட் வில் கோ ஃபார் கீமோதெரப்பி. செமன் ஃப்ரீசிங். இப்போது யாருக்கெல்லாம் செமன் ஃப்ரீசிங் பண்ணோம்? ஒன்லி 2 conditions வந்து செமன் ஃப்ரீசிங்ன்றது பண்ணுறோம். நம்பர் 1 வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இஃப் தேர் கோயிங் டு ஹேவ் எனி கேன்சர் கீமோ ரேடியோ தெரப்பி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போது வி டூ அ செமன் ஃப்ரீசிங். இஃப் இன்கேஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஐயுஐ ப்ரொசீஜர், அதாவது வந்து நம்ம பேஷண்ட்க்கு வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகுறப்போ பேஷண்ட்டு அவர் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஃப்ரோசன் சாம்பிள் அவங்க எடுத்துகிட்டு அந்த சாம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஐயுஐ ப்ரொசீஜருக்கு. ஐயுஐ ப்ரொசீஜர் வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் வேர் பேஷண்ட்டுக்கு வந்து அதே மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு கருமுட்டை இல்லாமல் ஒரு 4-5 கருமுட்டை விடுதலை ஆகிற மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்து விடுதலை ஆன நாள் இந்த செமன் ஃப்ரோசன் சாம்பிள் எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. குட் ஸ்பெர்ம் அண்ட் பேட் ஸ்பெர்ம் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணிட்ட அப்புறமா அந்த குட் ஸ்பெர்ம் மட்டும் எடுத்துகிட்டு யூட்ரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ த சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து ஒரு 20 to 25% இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் செமன் ஃப்ரீசிங். ஸோ இப்போது வந்து we are going to talk about a very very important topic. அதுதான் Vaginismus. Vaginismusன்றது என்னன்னா பேஷண்ட்க்கு வந்து
ஃபியர்னாலும் இல்லைன்னா வந்து அவங்க பெல்விஸ்னாலும் அது பேர் சைக்கோசெக்ஷுவல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வலி இருக்கும். ஸோ எய்தர் பிஃபோர் பெனட்ரேஷன் ஆர் டியூரிங் பெனட்ரேஷன் வந்து அதிகமாக வலி இருக்கும். இந்த வலி ஒரு வாட்டி பெனட்ரேஷன் முன்னாடி கூட பேஷண்ட்க்கு வந்து வலி இருக்கும். ஸோ ஒரு ஆன்டிசிபேஷனால் கூட அவங்களுக்கு வந்து வலி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ் புட் டுகெதர் ஆர் கால்ட் அஸ் வேஜினிஸ்மஸ். இப்போது வந்து பேஷண்ட்க்கு வந்து பிஃபோர் எனி பெனட்ரேஷன், அதாவது அவங்க சின்ன டேம்பான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கூட தே வில் நாட் பி ஏபிள் டு இன்சர்ட். அந்த ஃபியர்னால அவங்களுக்கு வந்து தே ஹேவ் வேஜினிஸ்மஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ வி வில் சென்ட் த பேஷண்ட் டு அ சைக்கோசெக்ஷுவல் கவுன்சிலர். இந்த சைக்கோசெக்ஷுவல் கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஃபைண்ட் அவுட் ஏன் இந்த மாதிரி ஃபியர், ஏன் இந்த மாதிரி ஆங்ஸைட்டி வருதுன்னு பார்த்துட்டு அது பிரகாரம் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணோன்னா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர்ன்றது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி நம்ம கம்மி பண்ணியாச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஆன்டிசிபேஷன் இல்லைன்னா இந்த பெயின்ன்றது கம்மி ஆகிடும். ஸோ பெல்விக் ட்ரெயினர்ஸ்ன்றது தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் ஆஃப் ஹவு வி கேன் ட்ரீட் திஸ். நம்பர் 1 வந்து பேஷண்ட்க்கு வந்து ஹைஃபெம் எனர்ஜின்றது யூஸ் பண்ணுவோம். வேர் பேஷண்ட் வந்து ஒரு சேர் மேலே உட்காருவாங்க, நம்ம வந்து அந்த பெல்விக் ஃப்ளோரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ண போகிறோம். அந்த பெல்விக் ஃப்ளோர் வந்து ஒரு 20,000 கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஈவன் அவங்க வந்து முன்னாடி அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது அவங்க பெல்விஸ் மேலே. பட் நவ் ஷி வில் பி ஏபிள் டு கண்ட்ரோல் ஹர் பெல்விக் ஃப்ளோர் மசில். ஸோ அவங்களுக்கு எப்போ வேணுமோ அவங்க ரிலாக்ஸ் பண்ண முடியும், எப்போ வேணுமோ அவங்களுக்கு வந்து கண்ட்ராக்ட் பண்ண முடியும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ஹவ் வி ஹெல்ப். இப்போது அதோட வந்து தெர் ஆர் செவரல் அதர் நியூ திங்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் ஹேவிங் 2 to 3 வெஜினல் டெலிவரிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து தேர் ஹேவிங் வெஜினல் லாக்ஸிட்டி, அதாவது வந்து வெஜினல் ஓப்பனிங் வந்து இட் ஹாஸ் பிகம் லிட்டில் லூஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வி ஆர் பிரிங்கிங் இட் பேக் டு தி நார்மல் ஆர்கிடெக்சர். either surgical or non-surgical approaches ஓட they are able to give treatments. So all that கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா cosmetic gynecology குள்ள தான் வருது. Plus a lot of new things people are talking about is the pleasure in women. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா out of 100 women, only about 10% of women வந்து அவங்களுக்கு வந்து vaginal intercourse ஓட they are having pleasure. The rest of the 90% don't have pleasure from vaginal intercourse. This is a surprising finding and it is very true. So இந்த மாதிரி situation இருக்கிறப்போ how to improve on the pleasures, அந்த மாதிரி வந்து they have 2 or 3 different scenarios. One is called as the G shot and one is called as the O shot. So depending on patient's pleasure potential we are able to give these kinds of treatments. So definitely வந்து if this is something that interests you, go and read up of it online and then you will have more information. பெண்களுக்கான பிரத்யேக தளம் AvalGlitz Facebook பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. AvalGlitz சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. GNR குமரவேலன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சனம் வரும் செப்டம்பர் 16 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.